ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். பார்த்திங்கன்னா நம்ம சாயப்பா நம்மளை தேடி வந்துட்டார். ஓகே, அவர் எதனால் தேடி வந்துட்டாருன்னா, நம்ம குழந்தை இது, நம்ம குழந்தைய நல்லபடியாக பாதுகாக்கணும், அதைய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அந்த குழந்தை பல சிக்கல்களில் மாட்டிகிட்ருக்கு. அந்த சிக்கல்லேருந்தெல்லாம் அந்த குழந்தைய விடுவிக்கணும். அந்த குழந்தை யார் உதவியும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு நம்மளான உதவிகளை அந்த குழந்தைக்கு நம்ம செய்யணும். வேறு எல்லாருமே ஏதாவது ஒரு பேசிக்காக ஒரு ஒரு சுயநலமான ஒரு இதை வச்சு தான் அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்ருக்காங்க. ஆனாலும் அந்த குழந்தையும் அதோட டைமுக்கு, அதாவது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சில விஷயங்களுக்காக அது நேர்மையான ஒரு இடத்துக்கு புறம்பாக பல வேலைகளை செய்கிறாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி அந்த குழந்தையோட சூழ்நிலையை மாற்றி அதை நேர்மையான வழியில் வழிநடத்தி அதை ஒரு வெற்றிகரமான பாதைக்கு கொண்டு போகிறதா அப்பாவாகிய என்னோட வேலை. அதனால் நான் அந்த குழந்தையை நோக்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரோட கடமையை கரெக்டாக செய்வார். வேணுங்கும் போது கொடுப்பாரு, வேண்டாங்கும் போது தடுப்பார். இந்த மாதிரிலாம் செய்வார். எப்படி தடுப்பார், எப்படி கொடுப்பாருன்னா, வாயினால் பேசவே மாட்டார். சரியா? அவர் என்றைக்கு நம்மளை குழந்தையாக எடுத்துக்கிட்டாரோ அவர் உள்ளுணர்வாக இருந்து செயல்படுவார். இது கரெக்டு, இது தப்பு, இங்கே போ, இங்கே போகாத அப்படின்னு செயல்படுவார். சரி, அவர் வந்துட்டார். நாம் எப்படி அவர்கிட்ட போகிறது அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே தான் இருக்கோம். நம்ம அப்பா அம்மா குழந்தைங்க மேலே அதிக அன்பு வச்சுருப்பாங்க. ஒரு இனம் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வரைக்கும் அந்த குழந்தைங்க தன் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக தன்னோட அப்பா அம்மாவை நாட வேண்டி இருக்கும். அதனால் அதுகளுக்கு எதுவும் நல்லது எது கெட்டது எதுன்னே தெரியாது, எல்லாமே செய்வாங்க. ஆனால் அந்த ஸ்டேஜை தாண்டினதுக்கப்புறமா அவங்க சுயநலமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. என்னென்னா, இந்த மாதிரி அம்மா அப்பாவாகவே இருந்தாலும் சில குழந்தைங்க வெளி உலக வழக்கத்தினால அம்மா அப்பாவை ஏமாத்துறது, தேவையில்லாமல் காசை வாங்கிறது, வீணாக செலவழிக்கிறது, இங்கே வீட்டில் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாமல் இருக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி பேரண்ட்ஸ் தன் குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு எதையுமே சொல்லாமல் அவங்ககிட்டேருந்து மறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அவங்க ஃபஸ்ட்டு திருட்டுத்தர சொல்லுவாங்க, பொய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆகி பெருசாக ஒரு பூதகரமான ஒரு விஷயம் நடக்கும் பின்னால். ஏன்னா எல்லாமே எதிர்மறையான எண்ணங்களும் செயல்களும் நடக்கும்போது அங்கே எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது சொல்லுங்கள்? அதனால தான் நம்ம சாயப்பா நம்மளை கரெக்ட் பண்ண வந்திருக்காரு. அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுப்பார். அவங்களுக்கு பிடிச்சவங்களாம் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க மாறுவாங்க. எப்படி நம்ம இறைவனை அடையிறதுன்னா, மற்றவங்க மேலே நம்ம காட்டுற அன்பு மட்டும்தான் இறைவனை அடையக்கூடிய ஒரே வழி. கடவுளுக்கு அபிஷேகம், ஆராதனைகளோ, அலங்காரமோ, பட்டாடையோ, நகை நட்டோ போட்டோ நம்ம மனசு திருப்தி அடைய வைக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா, திருமால் அலங்கார பிரியர், சிவபெருமான் அபிஷேக பிரியர். 2 பேருமே எல்லாமே அவங்களுக்குரிய வார்த்தைகள் அதுதான். சரியா? இவருக்கு அபிஷேகம் பண்ணால் குளிர்ச்சி அடைஞ்சிருவார், அவருக்கு அலங்காரம் பண்ணால் குளிர்ச்சி அடைஞ்சிருவார். ஆனால் அன்பே சிவம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதனால் தான் நம்ம எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டணும். இப்போ நான் சச்சரிதத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க, உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இப்போ ஒருத்தங்க காசு கேட்க வராங்க, உன்னால் கொடுக்க முடியல. அவங்க ஒரு 10,000 ரூபா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் கொடுக்க முடியல. சரி, ஒரு 5,000 ரூபா உங்கள் தேவைகள் போக 5,000 ரூபாய் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடாது, என்னால் இதுதான் இருக்குது. நீங்கள் நடுத்தர ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துடலாம். ஆனால் அவங்க என்றைக்கு தருவாங்களோ தெரியல, அவங்கள டிமாண்ட் பண்ணி கேட்கக்கூடாது. ஒரு வேளை கொடுக்காமையே போயிட்டாலும் அதை பற்றி வருத்தப்படக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவத்தை நம்ம அமைச்சுக்கணும். 2வது நிந்தனை செய்யக்கூடாது. அவங்க கஷ்டமான சூழ்நிலை தான் கேட்குறாங்க.
ஒருவேளை உங்ககிட்ட உதவவே முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா, நான் உனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உன் கஷ்டம்லாம் தீந்துரும். நீ ஒரு நல்ல வேலை வாய்ப்பை பாரு. அந்த வேலையை முன்னேறணும்னு நான் உனக்காக ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படின்னு அவங்களுக்கு தெம்பு வர மாதிரி சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அவங்க டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ஏதாவது வேலை இருந்தாவோ, இல்லைன்னா ஏதாவது வேலைகள் இருந்தாவோ அவங்கக்கிட்ட நீங்கள் தெரிவிக்கலாம். அவங்களுக்கு வாழ்வாதாரமாக அந்த ஒரு வழித்தடத்தை காமிச்சிட்டேன்னா அவங்க அந்த வழியில் போவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுனா என்ன, யாருக்குமே அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது தான். இவங்கிட்ட நம்ம காசு கேட்க வந்தோம், இவன் காசு கொடுக்கறதுக்கு வழியே காணோம், இவன் அட்வைஸ் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. அப்படி கஷ்டப்படுற சூழ்நிலை கூட திமிராத்தான் நினைக்க தோணும் நம்ம மனசு. ஆனால் அந்த ஸ்டேஜையும் தாண்டி ஒன்றுமே இல்லாமல், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல், வெளியில் போகிறதுக்கு வழி இல்லாமல், இக்கட்டான சூழ்நிலையில் தான் அவங்க சொன்னது மனசுக்கு தெம்பு கொடுக்கும். எப்படின்னா, சரி அவங்க நம்மளுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க, நம்ம வேலையை செய்ய சொன்னாங்க, நம்ம இப்போ இருக்கிற வேலையை செய்யலாம். கொஞ்சம் நம்மளுக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வேலையை கூட செய்யவே மாட்டோம், கம்முனே உட்காந்துருப்போம். அப்புறம் என்ன சொல்வோம், நான் எது தொட்டாலும் தொடங்கவே மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் என்ன சொல்கிறதுன்னா, இந்த மாதிரி எதுக்கும் ஃபீலே பண்ணக்கூடாது. நம்மளுக்கு நம்ம வீட்டில் என்ன வேலை இருக்கோ, அடுத்தது என்ன கட்ட வேலையோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒருத்தரோட மனுஷங்களோட பிரச்சனைகளை நம்ம எல்லாத்தோட பிரச்சனையும் நம்மளால் தீர்த்து வைக்க முடியாது. அவங்களுக்கு மன ஆறுதலாக இருந்து அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். சரியா, நம்மளால் பெருசாக செஞ்சிட முடியாது. மனசுக்கு ஒரு ஆறுதலான 4 வார்த்தையை பேசினாவே மனசு தெம்பாயிரும். சரியா, அத்தகைய ஒரு பொறுப்பான நிலையிலேருந்து தான் நம்ம எல்லாமே வழி நடத்தி கொண்டு போகணும். அதனால் நம்ம எல்லாமே நம்மளுக்கு வசந்த காலங்கள் தான். சாயப்பா அப்படின்னு தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா. வாழ்வில் எதையெல்லாமோ நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கு சோதனைகள் தரப்பட்டன. யாரை நம்பி உன் உடைமைகளை ஜாமீன் கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை சிக்க அனுமதித்தேன். அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உனது அன்பு குணத்தை, அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய், அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை. இந்த காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே. இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள். இதோ உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன். இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன். என் குழந்தை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தேன். ஆனந்த பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன். ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது. மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே இவ்வளவு நேரமும் முயன்று கொண்டிருக்கிறேன். என் மடியில் கவலைகளை மறந்து ஓய்விடு குழந்தாய் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைதானே? அதனால் நாம் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எல்லாரும் சந்தோஷமாக தான் வாழ போகிறோம். அவர் ஆசீர்வாதத்தை நிறைச்சி நமக்கு கொடுப்பாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்டு நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை பயணம் இனிதான் அமையும். எந்த மன உளைச்சலுக்கும் ஆளாக மாட்டோம். தீராத நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும் காத்துட்டு வந்தோம்னாவே போதும். நம்ம வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையலாம். பொறுமை காக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், கோபத்தை காட்டக்கூடாது. இந்த முக்கியமான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே நம்மளை பெரிய நிலைமைக்கு கொண்டு வரும். அதில் எந்த ஒரு விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. நீங்கள் நம்பிக்கையாக செயல்படுங்க, ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. அப்போ தான் வேணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், நீங்கள் பணம் மட்டும்தான் மனுஷனுக்கு வாழ்க்கையில் பெரிய நிம்மதியை கொடுக்கும். அந்த பணம் இல்லாட்டி ஒன்றுமே செய்ய முடியாது. வாழ்க்கையில் பணம் வேணும்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம
பயன்படுத்திட்டு வந்தால் தான் நம்மளுக்கு பணம் நிரந்தரமாக நிலையாக கிடைக்கும். சரியா? இப்போ பித்தலாட்டம் பண்ணி சூதாட்டம் பண்ணி ஆடுறவங்க எல்லாத்தோட காசும் எந்த செகண்டில் வந்துச்சோ அந்த செகண்ட்லேயே அழிஞ்சு போயிடும். அது ஒரு மாறாத கருத்துன்றதை மட்டும் மனசுக்குள்ளே வையுங்க. சரி, நம்ம இதை பற்றின விஷயங்களை நிறையா வர இதில் பார்க்கலாம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.